வாங்க காஷ். இன்றைக்கி நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே ஈஸியாக என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி 5 பெயிண்டிங் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐடியாஸில் வந்து நீங்கள் ஜேர்னலிங், ஸ்க்ராப் புக்கிங் இல்லை க்ரீட்டிங் கார்டெலாம் மேக் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பபிள் ப்ராப்பை வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். இதை உடச்சி விளையாடுறது மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இதில் பெயிண்ட் பண்ணுறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இதை கட் பண்ணி கலர் அடித்து அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம பெயிண்ட் அடித்து பேப்பர் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் கிடைக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஐடியாவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து இந்த மாதிரி உடஞ்சி போன யூஸ் பண்ணாத க்ரையான்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து நாம் இந்த மாதிரி ஷார்ப்னர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பொடியாக்கி மேலே போட்டுக்கோங்க ஒரு பேப்பர் மேலே. நான் இதை வச்சு புக் மார்க் தான் செய்ய போகிறேன். இதை போட்டுட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அயன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணி அதை நம்ம ஹீட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணுறதுலேயே இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஐடியா. டடா! நான் பபுள் ஆர்ட் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இந்த பபுள் சொல்யூஷன் இருந்தங்காட்டி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு எடுத்துட்டேன். பபுள் சொல்யூஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான கலர் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி ஒன்றா இந்த மாதிரி ஊதி அது மேலே பேப்பர் வைக்கலாம். எனக்கு இது செட் ஆகலை, ஸோ நான் ஸ்ட்ராவை வச்சு தனித்தனியாக பபுள்ஸை வந்து அது மேலே பேப்பர் மேலே விட்டு பண்ணேன். இது என்னோடய 3rd அட்டம்ப்டில் தான் ஏதோ ஓரளவுக்கு நான் வந்து கரெக்டாக பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd அட்டம்ப்ட். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் ராப் மூலிமா 2 டெக்னிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ராப் மேலே ஸ்கெட்ச் இல்லைன்னா ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரெல்லாம் வச்சு இந்த மாதிரி அடித்து விட்டு லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி பேப்பர் மேலே வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டர் கலர் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். இதுவே நீங்கள் பேப்பர் மேலே வச்சு காய விட்டுட்டு எடுத்திங்கன்னா காய வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை அங்கங்கே கசக்கி விட்டுக்கோங்க. எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிராக் விழுந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது என்னோடய ஃபேவரெட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுக்கு நம்மளுக்கு பெயிண்டே தேவையில்லை, பூ மட்டும் இருந்தால் போதும். மழை வந்ததுக்கு நிறைய பூ பூத்திருந்தது, ஸோ இதை ட்ரை பண்ணி ஆகணும்னு எடுத்துட்டேன். பூவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேப்பரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வேக்ஸ் பேப்பர் ஏதாவது வச்சு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட் சுற்றி அந்த மாதிரி வச்சு டொக்குன்னு தட்டினோம்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரல் கலரே கிடச்சிடும். இன்றைக்கி நம்ம பண்ண பெயிண்டிங் ஐடியாஸில் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் ஏதாவது ஐடியா ட்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புங்க. நானும் அதை பார்த்துட்டு என்னோடய ஹைலைட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பார்ட் 2 வந்தாச்சு. நான் எங்கள் குட்டி பாப்பா கூட பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் மேடம் வந்து கையில் மாட்டவே மாட்டேங்கிறாங்க. பார்ட் 3ன்னு ஒன்று பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து அவள் கூட தான் பண்ணுவேன். ஸோ பார்ட் 3 வேணுமா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.